அவுதுல்லாஹிமினஷைத்தானிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 857வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் விட்காஃப் என்ற ட்ரம்புடைய ஸ்பெஷல் தூதர், சிறப்பு பாலஸ்தீன என்வாய் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். அதில் ஈரான் இப்படி பேசுகிறோம், அடிக்கிறோம், கப்பல் வருது, இந்த பூச்சாண்டிகளாக ஒன்றும் பயப்படலை, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. 1 வீக் அவே ஃப்ரம் வெப்பன்ஸ். ஒரு வாரத்தில் அவர்கள் அணுகுண்டுவை தயாரித்து விடுவார்கள். இந்த அறிவிப்பு ஒன்று அமெரிக்காவை சீண்டி விட்டு பிரச்சனை பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம், அல்லது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அது உண்மை என்பதை நாம் ஊர்ஜிதம் செய்ய முடிகிறது. ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் ஈரானில் இருந்து யாரும் அதை மறுக்கவில்லை. இப்போ ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகாச்சி ஒரு படி மேலே போய் ஒரு அறிவிப்பு செய்திருக்காரு. ஒழுங்கா எங்களை பொருளாதார தடைகளில் இருந்து விடுவித்துவிடு, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை கைவிடுதுங்கிற பேச்சே கிடையாது அப்படின்னு விட்காஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு படைகள் தங்களை சுற்றி நிற்கும் போது இவ்வளவு தைரியமாக அவர்கள் தங்களுடைய என்ரிச்மெண்ட் சொல்லக்கூடிய செறிவூட்டும் தன்மையை அதிகரித்து வருகிறார்கள். முடியாதுன்னு ஒரே ஐடியா சொல்றாங்க. அதுக்கு மேல ஒருபடி போய் பொருளாதார தடைகளில் இருந்து எங்களை விடுவி என்று சொல்லுகிறார்கள். இதை பார்க்கும்போது அமெரிக்கா விட்ரா பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேரத்தில், அமெரிக்கா அந்த கடல் பகுதியில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் ஈரான் எதையாவது செய்து அதை தடை செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, பென்டகனுடைய அறிக்கை இப்பொழுதே இராணுவ செலவுகள் தேவையற்ற அளவில் அதிகரித்து கொண்டு இருக்கின்றன, இனி இராணுவ பட்ஜெட் தாங்காது என்ற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ ஒரு நெருக்கடியான நிலையில் நாம் இந்த கடல் பகுதியிலிருந்து வெளியே வருவதை விட கொஞ்சம் ஆசுவாசமான நேரத்தில் வந்துவிட்டால் நமக்கு ஏதாவது நஷ்டம் வந்தால் கூட தாக்கு பிடிக்க முடியுங்கிற மாதிரி விட்காஃப் சொல்லியிருக்கான். அப்போ விட்காஃபுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு பெரிய அதிர்ச்சியை எல்லா இடமும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக இஸ்ரேலுடைய விருப்பமோ அமெரிக்காவின் விருப்பப்படியோ தாக்க முடியல. இதுக்கடையில அமெரிக்கா ஒரு கீழ்த்தரமான ஒரு செயலில் ஈடுபட்டு இருக்கிறது. ஒரு மொசாது ஏஜென்ட்கள் குரூப் ஒன்றை பிடிச்சி அதில் சில ஆயுதங்களை கொடுத்து ஈரானில் உள்ள முக்கிய தலைவர்களை தாக்குவதற்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறது. அதை ஒரு ரொட்டீன் செக்கில் ஈரானுடைய போலீஸ் கண்டுபிடித்து அவர்களை கைது செய்திருக்கிறது. அவர்கள் நீதி முன் நிறுத்தப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள் என்பது தெரிகிறது. அவர்களிடத்திலிருந்து 165 வித்தியாசமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அதனால ட்ரம்புடைய இந்த பொம்மாத்து வேலைகள் இதுவரைக்கும் நடக்கவில்லை, இனி நடந்தால் அது புண்ணியமும் இல்லை என்ற செய்தியை விட்காஃபுடைய அறிக்கையும் அவருடைய அறிக்கையை அப்படியே நகைச்சுவையோடு ஏற்றுக்கொண்டு புன்சிரிப்போடு ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகர்சியினுடைய போக்கும் நமக்கு காட்டுகிறது. அடுத்தது, ஈரான் கத்தாரோடு, ஈரானுடைய அபிஷியல் சிலர் கத்தாரோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இனிமே ரீஜனல் ஸ்டெபிலிட்டி, இப்போ 10,000 பேர் அமெரிக்க படைகள் அங்கிருந்து நகர்ந்து வெளியில போகின்றன. இப்போ பென்டகன் என்ன பெரிய கவலையில இருங்கன்னா, அல் உதைதுல ஒரு சென்டரை ஓப்பன் பண்ணி 10,000 பேர் தங்குறதுக்கான ஏற்பாடு செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வகை ஆயிட்டோம். இதுல கத்தர் ஒரு பெரிய அளவுல செலவை ஏத்துக்கிட்டுது. இனிமே அவங்கள திரும்ப வர சொல்லிட்ட, திரும்ப அங்க போய் ஷெல்டர் பண்ணதெல்லாம் கஷ்டம். அந்த நேரத்துல கத்தரும் ஈரானும் பேசுறார்கள், என்ன பேசுறாங்கன்னு தெரியல என்று சொல்லி அது ஒரு பீதி கிளப்பப்பட்டு இருக்கிறது. அப்போ இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடை. இதோட மட்டுமில்ல, செருப்பால் அடித்த மாதிரி நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அமெரிக்காவினுடைய டாரிஃப் வரி விதிப்பு பிரசிடென்டோடைய அதாரிட்டிக்கு வெளியில உள்ளது. உடனே 10% அறிவித்தான் யாரு, ட்ரம்ப். அதுக்கு பிறகு மூச்சு விடாமல் நான் அதை 15% உயர்த்தி இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு இந்திய வம்சாவளியை சார்ந்த இவர் தான் ஏற்கனவே ஒரு வழக்கை போட்டு அதில் ஜெயித்திருக்கிறார். இந்த வம்சாவளியை சார்ந்த ஒருவர் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அதுல இந்த 15% கூட நத்தியானுகுவினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல, அதுக்கும் அவர் பார்லமெண்டோடைய ஒப்புதலை பெற்றுதான் அறிவிக்க முடியும் அப்படின்னு அப்படியே அப்செட் ஆகி நிற்கிறான். சுப்ரீம் கோர்ட்டு
சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் ஃபைல் ஆகிருக்கு. இன்னும் சில பெட்டிஷன்ஸ், இன்னும் சில புகார்கள் அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்க. இல்லை என்னன்னா, பல நாடுகள் இந்த உயர்த்தப்பட்ட வரியை செலுத்துகிற நாடுகள் அதை ரீஃபண்ட் வேணும்னு கேட்கும். இப்போ நீ போட்டது இல்லீகல். இந்தியாவில் எபிசன் ஃபைல்னா ரொம்ப விளம்பரம் நின்று பேசுது. அதை ஏதோ காங்கிரஸ்காரங்க கட்டிட்டு கிடக்குறாங்க. விவசாயம் பாதிக்கும், அது பாதிக்கும், இது பாதிக்கும்னு. ஒரு 18 நாள் வெயிட் பண்ணியிருந்தா அவ்வளோ பெரிய டாக்ஸ் இதை கொடுத்துருக்கேன்டா. இங்கே பெரிய டேரிஃப் கன்செஷன், அதாவது வரியில சலுகைகள் கிடைத்திருக்கிறதா சொல்லாங்க. அதாவது 3% வரி இருந்தது, 50% மாறி 18% குறைஞ்சிருக்கு. அப்போ டோட்டலா என்னன்னா 3% இருந்து அது 18% உயர்ந்து இருக்கிறது. ஆனா அமெரிக்காவுக்கு எந்த வரியும் நாம் விதிக்கவில்லை. எல்லா வரிகளிலும் டோட்டல் சரண்டர். இது மாதிரி ஒரு பொருளாதாரத்தை விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அரசை எங்கேயும் பார்க்க முடியாது என்பதை காங்கிரஸ் எடுத்து பேசிக்கொண்டு இருக்கிறது. ஆனா காங்கிரஸ்க்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, அது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற மாட்டார்கள். சரி, இருந்துட்டு போகுது. இப்போ ட்ரம்ப்புக்கு இது ஒரு பெரிய செட்பேக். பெண்டகன் கொடுக்கக்கூடிய அழுத்தம், ஓடி வந்துடான்னு பெண்டகன் கொடுக்கக்கூடிய அழுத்தம், இது எல்லாம் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு ஈரானை தாக்கலான்னா அவன் அணுகுண்டுல கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்கிறது விட்காஃபுடைய அறிக்கை. அடுத்தது, பாலஸ்தீன மக்களை பொறுத்த வரைக்கும் ரஃபா கிராசிங் ஓப்பன் பண்ணல இருந்து டர்க்கிஷ் குட்ஷிப் இனிஷியேட்டிவ்னு ஒரு அமைப்பு, துருக்கியில் உள்ள நன்னம்பிக்கை இனிஷியேட்டிவ், நம்பிக்கை முன்னெடுப்பு என்ற ஒரு அமைப்பு 3300 டன்னு உணவுப் பொருட்களை காசாவுக்கு அனுப்பி இருக்கிறது. அதில் 1,75,000 ஃபுட் பார்சல். இது ஒரு 3.5 லட்சம் பேர் சாப்பிடுவதற்கு சரியானது. பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸு, அதாவது மருத்துவ உபகரணங்கள், குளோத்திங், உடைகள், ஷெல்டர், அதாவது பாதுகாப்பான வீடுகளை கட்டுவதற்கான பொருட்கள், போதுமான அளவுக்கு தண்ணீர், இவையெல்லாம் வந்து சேர்ந்திருக்கின்றன. அந்த மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியை அடைந்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமான உணவுப் பொருட்கள் காசாவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது என்று இஸ்ரேல், டர்க்கி அறிவித்திருக்கிறது. அடுத்தது, வெஸ்ட் பேங்க்ல ஒரு பெரிய கெடுபிடியை பண்ணியிருக்கான். 100 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த அல் குட்ஸ்ல கெடுபிடிகளை பண்ணிட்டு இருந்தான்ல, அதுல புதுசா ஒரு போராளிகள் குழு அங்கு தோண்டி இருக்கிறது. அல் குட்ஸிஸ், அதாவது நாங்கள் ஜெருசலத்தை சார்ந்தவர்கள் ஒரு போராளிகள் குழு. அவங்க நேற்று ஒரு பகுதியில் இஸ்ரேல இராணுவத்தினரை அடித்து விரட்டி இருக்கிறார். நார்த் குட்ஸ் என்று சொல்லுகிறார்கள், ஜெருசலத்தினுடைய வடக்கு பகுதியில் என்று சொல்லுகிறார்கள். அடி வாங்கிட்டு ஓடி இருக்கானுவோம். அதுல இந்த புதிய போராளிகள் குழு என்ன செய்யுதுன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய கெடுபிடிகளில் இருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்கு முயற்சி செய்கிறது. அதை இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் அது அநியாயம் அதிகமாக இருக்கு அங்கெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆக தான் செய்யும். நீ அதை தடுக்கவே முடியாது. அது ஹமாஸா இருந்தாலும் சரி, பாலஸ்தீன முஜாஹிதா இருந்த இஸ்லாமிக் ஜிஹாதா இருந்தாலும் சரி, நீ வந்து அடக்குமுறைகள் அதிகமாக்கினால் அங்கே மக்கள் பெரிய அளவில் வந்து உன்னை எதிர்ப்பார்கள். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வெறுங்கையாலாவது அது தொடங்கத்தான் செய்யும்னு சொல்றாங்க. இந்த அல் குட்ஸிஸ் யார் என்பதை பற்றிய விளக்கங்கள் தெரியவில்லை. இதுல தராவி தொழுபவர்கள் 60,000 இருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் அப்படி ஒரு ஆவரேஜா மெயின்டைன் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்கு. அந்த மக்கள் கொஞ்சமும் விட்டு கொடுப்பதாக இல்லை. அடுத்தது, லண்டன்ல ஒரு அமைப்பு தோன்றி இருக்கிறது. அதிகமாக லண்டன்ல மேல கீழே கவுன்சிலர், முனிசிபாலிட்டி இதுக்கெல்லாம் எலெக்ஷன் வருது. அதில் 1000 கவுன்சிலர்ஸ், 1000 கிராம சபை உறுப்பினர்கள் ஒரு பெரிய உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். அது என்னன்னா, நாங்கள் காசாவில் பாலஸ்தீனர்களுடைய மனித உரிமைகளை ஆதரிப்பவர்களை மட்டும்தான் ஆதரிப்போம். அதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தடைகளை நிறுத்த வேண்டும் என்ற 2 நிபந்தனைகளையும் ஒத்துக்கொள்வர்களை தான் நாங்கள் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்காட்டிஷ் இது வந்து ஒரு 2006 கோயலேஷன் இஷ்யூன்னு ஒன்று ஆரம்பித்தது நான் சொன்னேன். அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளையும் இஸ்ரேல், அமெரிக்காவுடைய தங்கு தடையற்ற உதவிகள் ஃபார் இஸ்ரேல், இந்த 2ஐயும் விவாதத்துக்குள்ளாக்கக்கூடியவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்போம்னு பால் பிஎஸ்சின்னு ஒரு பார்லமெண்ட், பிஎஸ்சின்னு ஒரு அமெரிக்க அமைப்பை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டேன். பீஸ், அக்கௌண்டபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப்னு அதுக்கு பேரு.
அதாவது பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு உலகம் முழுவதும் இருக்கு. அந்த கிரவுண்ட் லெவல்ல அடித்தட்டு மக்களிடமும் மிடில் கிளாஸ் மக்களிடமும் இருக்கக்கூடிய இந்த ஆதரவை ஒரு மெஷரபிள் பொலிட்டிக்கல் வெப்பனா மாற்றுறது, ஒரு அரசியல் ஆயுதமாக மாற்றுவதுதான் இந்த அமைப்புகளுடைய நோக்கம். இப்படி இந்த 72,072 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இவர்கள் உலகத்தின் போக்கையே மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மிக அமைதியான ஆனால் அழுத்தமான வேலைகள் நடக்கிறது என்று சொன்னால், இனி காசாவை மையமாக கொண்டு காசாவில் பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை ஆதரிப்பவர்கள் மட்டும்தான் ஒவ்வொரு நாட்டிலும் அரியணையில் இருக்க முடியும் என்ற நிலை வருகிறது. அதன் பிறகு தானாக தனி பாலஸ்தீனம் அழிந்துவிடும். ரெண்டாவது, ஆக்குபேஷன் சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்புகளை வெளியில ஏற்றணுங்கிறது ஒரு முக்கியமான நிபந்தனையாக இந்த அமைப்புகள் எல்லாமே செய்து கொண்டு இருக்கிறது. ஆக அடித்தட்டு மக்களுடைய இந்த ஆதரவை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி ஆட்சியிலே அதிகாரத்திலே உட்காருபவர்கள் பாலஸ்தீன மக்களுடைய மனித உரிமைகளை நேசிப்பவர்களாகவும் பெற்றுத் தருபவர்களாகவும் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து இஸ்ரேலை விரட்டுபவர்களாகவும் அமெரிக்காவினுடைய தங்குதடையற்ற உதவிகளை நிறுத்துபவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற இயக்கம் மிகவும் வலுவாக வலுப்பெற்று வருகிறது. இதனால் உலகில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. இப்போ அமெரிக்காவினுடைய D1 யூரோப்பியன் யூனியன் மக்கள், நேட்டோ மக்கள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். அதுல மிகவும் கீழே இறங்கி நம்மெல்லாம் ஒரே மத நம்பிக்கை உடையவர்கள்னு பேசியிருக்காரு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் தனியா ஒரு படையை வைப்பதற்கான எல்லா முஸ்லிம்களையும் செய்து கொண்டு இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணொலியில் சொன்னேன். இப்போ அவங்க மும்முரமா வேலை செய்துட்டு இருக்கனால நாம் பிரிந்து விட வேண்டாம் சொல்லக்கூடிய நம்ம புக்கு தலைப்பு தான் அங்க ஓடுது. நாம் பிரிந்து விட வேண்டாம், நாம் ஒன்றாக இருப்போம் சொல்லி பல காரணங்களை சொல்லும் போது ஒரு காரணத்தை என்ன சொன்னா, நம்ம எல்லாம் ஒரே மத நம்பிக்கை உடையவர்கள் சொல்லலாம். இவங்க மத நம்பிக்கை கீழே இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய எழுத்தாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிரானவங்க, அதுதான் இவங்க மத நம்பிக்கைன்னு சொல்ல முடியும். அல்லாம இவங்களுக்கு இடையிலுடைய ஃபேக்ஷன் இஸ்ரேலுக்கு இவர்கள் செய்கின்ற உதவி எல்லாம் எந்த நிபந்தனையும் எந்த நியாயத்தின் அடிப்படையிலும் இல்லை. இஸ்ரேலு பாலஸ்தீன்ல வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை ஜெருசலம் பகுதியில் உள்ள கிறிஸ்தவர்களையும் சேர்த்து தான் விரட்டுறான். இந்த குட்ஸீஸ்ன்னு வந்திருக்கக்கூடிய புதிய படை கிறிஸ்தவர்களையும் பாதுகாப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் நாமெல்லாம் ஒரே நம்பிக்கை கொண்டவர்கள் என்று கீழ்த்தரமாக இறங்கி பேசக்கூடிய ஒரு அளவுக்கு யூரோப்பியன் யூனியன் உடைந்திருக்கிறது. இது இந்த 72,072 ஷஹீதுகளும் சாதித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர்களுக்காக ஏற்பட்ட அனுதாபத்தால் தான் இது போன்ற புதிய அமைப்புகளும் இது போன்ற புதிய எதிரிகளின் உடைவுகளும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்நிலையில் பாலஸ்தீனத்துல வெஸ்ட் பேங்க்ல 21 தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். இந்த 21 தாக்குதலில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு அமெரிக்காவினுடைய வெளிவாரத்துறை அமைச்சர் குக்கின்னு ஒரு பெரிய முட்டாள்தனத்தை சொல்லியிருக்கான். பாலஸ்தீனத்துல நைல் நதியிலிருந்து ஈஃப்ரைட்ஸ் வரைக்கும் இஸ்ரேல் கைப்பற்றினா நல்லா இருக்கும்னு. ஆனால் அதை உலக முஸ்லிம் நாடுகள் எல்லாம் கண்டித்திருக்கிறது, உலக நாடுகளும் கண்டித்திருக்கிறது, OICயும் கண்டித்திருக்கிறது. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸும் OIC ஒன்றை கவனிக்க வேண்டும். அகண்ட இஸ்ரேல் என்பது ஏதோ ஒரு விதத்தில் நித்தமும் பேசப்படுகிறது. நீங்கள் அதனை தடுப்பதற்கு இஸ்ரேலுடைய வன்முறைகளையும் தடுப்பதற்கு தயாராகவில்லை என்று சொன்னால் நீங்களும் ஒரு நாள் இஸ்ரேலுக்கு அடிமையாக வேண்டியது வரும். இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனால் போராளிகள் அதுக்கு விடமாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இப்பொழுது ஹவுதீஸுடைய மௌனத்தை பற்றி எல்லாமே புலம்ப ஆரம்பிச்சான். அமெரிக்காவில் உள்ள பெண்டகன்ல இருந்து விட்காஃப்ல இருந்து கௌசர் வரைக்கும் எல்லாம், அதாவது ட்ரம்புடைய மர்மா வரைக்கும் எல்லாம் புலம்ப ஆரம்பித்தான். ஏன் இந்த ஹூத்தீஸ் ஒரு பெரிய அமைதியை காக்கிறார்கள், ஒரு எச்சரிக்கையோடு நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஹூத்தீஸுடைய கீழே உள்ள அபிஷியல்ஸ் ஒரு அறிக்கை செய்திருக்காங்க. ஈரானை தாக்கினா முதல் தாக்குதல் எங்களிடம் இருந்துதான் வரும், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், ஈரானுடைய சமிஞ்சையைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.